திருச்செங்கோடு தேர் திருவிழாவில் ஒரு அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. திருச்செங்கோடு தேர் திருவிழாவில் தேர் சக்கரத்தில் சிக்கி ஒரு இளைஞரான பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தேர் திருவிழாவில் இந்த அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. தேர் சக்கரத்திற்கும் சுவருக்கும் நடுவில் சிக்கி அந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த கல்லூரி மாணவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருச்செங்கோடு தேர் திருவிழாவில் தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் பலியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக திருச்செங்கோடு, அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமாரபாளையம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாகத்தை ஒட்டி தேர் திருவிழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலையிலிருந்து இந்த விழாவுக்காக பக்தர்கள் ஏராளமானோர் வருகை தந்திருந்தார்கள். நண்பகல்ல கரெக்டா இந்த தேரோட்டமானது தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. மொத்தம் 2 பேர் அந்த தேரின் சக்கரத்தில் சிக்கியிருக்கார்கள். நீங்க இந்த காட்சியை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு குறுகலான வழி என்று சொல்லப்படுகிறது. அங்கு தேர் திரும்பும் போது அந்த சக்கரத்திற்கும் பக்கத்தில் இருந்த சுவருக்கும் இடையே சிக்கிக் கொண்டிருக்கார்கள். 2 பேர் மொத்தம் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஒருவர் ஹர்ஷவர்தன், மற்றொருவர் சஷ்டிகன். இவர்கள் இருவருமே கல்லூரி மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. இதில் ஹர்ஷவர்தன் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிர்ந்திருக்கார். இந்த விபத்து நடந்த உடனேயே குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அவர்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஹர்ஷவர்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவலானது வந்திருக்கிறது. மேலும் சஷ்டிகன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரும் உயிருக்கு ஆபத்தான சூழலில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர் திருவிழா தொடங்கிய சில வினாடிகளிலேயே இந்த விபத்தானது நிகழ்ந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்க காட்சிகளை பார்த்தா புரிஞ்சு முடியும். மக்கள் கூட்டம் அவ்வளவு இருக்கு. தேரின் சக்கரத்திற்கும் அந்த சுவற்றுக்கும் இருந்த இடைவெளி என்பது ரொம்ப குறைவு. லேசாக தேர் திரும்ப வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அந்த தேர் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருந்ததால் இந்த அசம்பாவித சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விழாக்கோலம் பூண்டிருந்த அந்த பகுதி தற்போது ஒரு சோக நிகழ்வு. இந்த சோக நிகழ்வினால் அங்குள்ள மக்கள் அனைவருமே சோகத்தில் மூழ்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.